திரி விட்டுருவேன். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன். கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம். எவ்வளோ தாகத்துக்கு குடிக்கிற தண்ணியை எதில் வச்சு தேய்க்கிற வத்தியாரா? ஒரு வாட்டி குடிச்சு பாடுற மாதிரி உப்பு இருக்கு. ஒழுக்கமாக இருந்துக்கு அப்புறம் அருணுக்கு கட்டி வச்சிருவேன். ஏய் நல்லா அக்கா ஆடினடா. ஏன் மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு என்ன முறை வேணும்? அவங்க இது வந்து உண்மைக்குமே நாங்கள் நாடகத்துக்கு வேணால் பப்புனர் சார் இருக்கலாம். உண்மைக்குமே இங்கே இருக்கிற ராதாச்செலி வந்து வாங்க வரமாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். நீ பண்ணாம இருந்தா சரியா? உண்மைக்குமே இங்கே இருக்கிற நடன மங்கை வந்து எனக்கு சித்தி. ஆனா சித்தி சித்தின்னு நல்லா நோட்டுறா தம்பி. அது நடிப்புடா. நடிப்பு வேற, உள்ள இருக்கிற துடிப்பு வேற. நாடக உலகத்தில் நான் உனக்கு என்ன வேணும்? நான் ஏன் வேணும்? பசிச்சா பால் கேட்பேன். நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏண்டா? நீ வத்து மாடு முண்டுன்னு தெரியும். வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போயிரு சொல்ற காத சொல்லவா? வேற எதுலடா பேசுறா பாருங்க. மழை மசத்துல தான் பெய்யும். சித்தி நீ கால் வச்சவர்ல சும்மாவே மழை பெய்யாது. ராஜனா என்ன சொல்றேன்னா, காமெடிக்கு வேணா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆமா சரியா? மக்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளுடைய தொழில். சரி, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பபன் டான்ஸ் நம்ம காரணமா இருக்கும் உண்மைக்குமே. ஆனா நான் வரக்கூடிய மேடையில கெட்ட கெட்ட வார்த்தைகளை பிகேவ் பண்றது, அசிங்க அசிங்கமாக வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாம் பெண்கள் என்னை ரொம்ப தவற கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. உலக திருட்டுமுண்டே நீதான். பிஞ்ச செருப்பு இருந்தா எடுத்துவாங்க. ஒரு வார்த்தை அசிங்க பேசக்கூடாது. சரிங்க சித்தி. அதை டச் பண்ணி நடிக்க கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
டச் பண்ண கட்டிய கணவரை தவிர வேற யாரையும் நீ எங்க அந்த தொடக்கூடாது. கோயில்ல சத்தியம் பண்ணுவோம் உன் இதை மூடிட்டு உக்காடுறேன். அது வாஸ்தே தலாய் வச்சு மூச்சு அமுக்குனாங்க. சொல்லுங்க மாமா, சொல்லவா? சொல்லுங்க. இப்பத்தே மையன்ட்ட மாமான்ட்ட அது அப்பப்ப முறையை மாத்திக்க வேண்டாம். மானகட்ட வேலை. பெரிய கிறிசு கட்ட வச்சிருக்கி. ஆமா சித்தியா இருந்தாலும் கொத்தியா இருந்தாலும் வேலையை நான் நல்லா பார்க்கணும். ஆமா பார்க்கவா? பாருங்க. என்னுடைய ஆசையை எடுத்து முத மாதிரி வைங்க. ஹலோ 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 கண்ணே ராதா செல்வி, என் காதலை எடுத்து ஓதுறேன். நல்ல அருமையான காதலா சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. கடைசியில என்ன ஏமாத்திட்டு வேற ஆளோட சே, போக மாட்டேங்க. அந்த மாதிரி எண்ணத்துக்கே நான் போக மாட்டேன். அப்படியே இருக்கட்டும், குறைக்க வேண்டாம். சொல்ற கடைசியில என்ன கைவிட நல்ல அருமையான காதலா சொல்லுங்க பாப்போம். புதுமையான காதலா எது சொல்லுங்க. உனக்கு சொல்லலாம் ஆசை, 2 பேரும் நான் அடி வாங்க முடியாது. அதனால என்னுடைய காதலை உன்னை எடுத்து சொல்றேன். எப்படி பாத்தீங்கன்னா காது கேட்கலடா. கேட்காத நல்லது. அதனால என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா எப்படிடா? உனக்காண்டியே புதுசா சொல்லவா சொல்லுங்க. இல்ல நடுவுல சொல்லவா? இல்ல நீங்க புதுசாவே சொல்லி பாருங்க. புதுசா சொன்னா ராதாச்சலிக்கு பிடிக்காது, பழசாத சொல்லணும். அதனால உனக்காண்டியுடைய காதல் அந்த வானத்துல இருக்கிற நிலவு போல உனக்காண்டி எடுத்து ஓதுரு. சொல்லுங்க மாமா. நீங்க காதல் வேற, உண்மையான அன்பு வேற. ஓ, என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? வனத்தில் நிலவெடுத்து சொற்கள் கையில் விட்டு போச்சு, அதை சொல்லி சொல்லி காதலாத்தே. தெய்வம் தந்த தேவர் மகா நம்மை விட்டு பிரிந்தாரம்மாய். தெய்வம் தந்த தேவர் மகா நம்மை விட்டு பிரிந்தாரம்மா. புதியந்தர் குலம் காத்த தேவர் மகன் மறைந்தாரம்மா. தங்கமே சிங்கமே உன்னை நினைத்து என் கண்ணே ராசா ஐயா தேவரையா. ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆச சுகத்தில் தோன்றிய முத்து. கண்ணு ராசா கண்ணு எங்கள் குல தேவர் கண்ணு. ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆச சுகத்தில் தோன்றிய முத்து. தெய்வம் தந்து தேவார் மகா நம்மை விட்டு பிரிந்தாரம்மா. பூவேந்தர் குலம் காத்த தேவர் மகன் மறைந்தாரம்மா. தங்கமே சிங்கமே உன்னை நினைத்து என் கண்ணே ராசா ஐயா தேவரையா. ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆச சுகத்தில் தோன்றிய முத்து. நாடு போத்து நல்லா வரா
வைத்து எங்கண்ணே ராசா ஐயா தேவரையா ஆழக்கடலில் தேடிய முத்து ஆச சுகத்தில் தோன்றிய முத்து கண்ணோ ராசா கண்ணு எங்கள் கூட தேவகண்ணு ஆழக்கடலில் தேடிய முத்து ஆச சுகத்தில் தோன்றிய முத்து. நன்றி நன்றி. போடுங்க போடுங்க. காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முருகன் கோவில் போக்குவரத்துக்கு வேன் உதவி செய்த சிங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இளைஞர்களுக்கு டிஷர்ட் அடித்து கொடுத்த சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தர்மமுனீஸ்வரன் கோவிலுக்கு மச்சான் மாரிமுத்து கான்ட்ராக்டர் அவர்கள் 7000 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். மைத்துனர் முனியசாமி பிரேமா அவர்கள் 7001 நன்கொடை அளித்துள்ளார்கள். ஆறுமுகம் பாண்டியம்மாள் அவர்கள் 2000 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். முனியசாமி முனியம்மாள் இருப்பு மதுரை அவர்கள் 2000 நன்கொடை அளித்துள்ளார்கள். திருமலைபுரம் ஆரவள்ளி அவர்கள் 500 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். ஏனாம் ரெட்டியவட்டியைச் சேர்ந்த பொன்ராஸ் மகாலட்சுமி அவர்கள் 500 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் எண்ணெய் வியாபாரி அவர்கள் 601 ரூபாய் நன்கொடையை அளித்துள்ளார்கள். 1 லிட்டர் நல்லெண்ணெய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமூர்த்தி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முனியசாமி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தேவரையா பாடலை பாராட்டி கருப்பையா விஏஓ அவர்கள் 100 ரூபாய் என்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. கருப்பையா விஏஓ அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஐயா பாடலை பாராட்டி ஐயா அவர்களை பாடலை பாராட்டி தொப்பலாக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமாகிய ஆறுமுடிய கலையரசு எம் வெள்ளச்சாமி தேவர் அவருடைய நினைவாக எம் கருப்பசாமி அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி.
சரஸ்வதி இகலிசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகவரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இகலிசை நாடகம் தமிழ் மோதும் இகவரம் கலைஞர்கள் வாழ்த்திடும் இகலிசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகவரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயந்திராவிலும் அயந்திராவிலும் அமரர் உலகிலும் அயந்திராவில் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே இணைந்திருப்பவனே நிறைந்திருப்பவளே நீடு தங்கவேல் பாடுவத பொருளை நிறைந்திருப்பவளே நீடு தங்கவேல் பாடுவத பொருளை கருணை செய் சரஸ்வதி கருணை செய் சரஸ்வதி கல்வி கூறிய ராணி வெள்ளை துயில்வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துயில்வாணி கருணை செய் சரஸ்வதி சரஸ்வதி கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதி கோயில் தெரிய சீமாரதி கருணை செய் சரஸ்வதியே கற்கேட்டு திணற கற்பவை கற்றவு நெருங்கேட்டு தத்துவ பொருளை கற்கேட்டு திணற கற்பவை கற்றவு நெருங்கேட்டு தத்துவ பொருளை கற்கேட்டு திணற கற்பவை கற்றவு நெருங்கேட்டு தத்துவ பொருள் கலைதாயே கருணை செய் சரஸ்வதி ராணி இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடியா இருந்தனால ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னப்பா ராமதாஸ், ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்ல? ஆமா, ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவு இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. ஆமா, சிரிச்ச முகமா உட்காந்துருங்க. ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணே அண்ணே நல்லா இருக்குண்ணே. ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி, அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டும் தான் விடுகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. ஆமாம், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். அதில் நாடக அமைப்பாளரும் சரியாக இருக்கணும்ல. நாடக அமைப்பாளர் யாருப்பா? நம்மலாம் தொழிலாளி அப்படின்னா நம்மளுக்கு முதலாளி யாரு? என்னாண்டி? அப்படியா? பாறைக்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா முனியாண்டி அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்கள்லாம் நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. அதில் கலை வந்துட்டாலே கல்லகலன்னு இருக்கணும். என்ன தம்பி, அப்படி இருந்துட்டாலும் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் வீடியோ கவரேஜ் எனது அன்பு சகோதரர்
ஆலடிப்பட்டியைச் சேர்ந்த அன்பு தம்பி மகேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் எனது அன்பு தம்பி வைகை மீடியா சுதாகர் அவர்களுக்கும் மற்றும் அன்பு கொழுந்தனார் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் எனது சரம் எங்களது கலை குடும்பத்தினர் சரம் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரம் நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். வைகை மீடியான்னு என்னைக்கு பேர் வச்சானா வையாத்துக்குள்ளே தர்றாங்க. அது சரி. அதுல என் தம்பி ஊரே வைகாயத்தில் என் தம்பி தேவர் மீடியா பசிக்குதுன்னு தான் சொன்னோம். எப்படி டப்பா டப்பாவா கொண்டு வந்துட்டாரேப்பா. ஆமா நல்லா இருக்கு. சரி இருக்கட்டும். நன்றி நன்றி. ஏனென்றாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரேங்காரு தொடியுடன் ஈசனாரின் ஒரு செவிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகோர் நெல்வனங்கு மாண்டவா முருகா ஆறுமுகமும் 12 படைந்த மெய்யும் எவமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே சண்முகநாதனே வேள்வி மலைக்கு அருகே உள்ள செட்டூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லுண்டம் கற்று கல்விக்கூடம் கடந்து பீதி பெதுமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் நான் முருகனது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. நன்றி நன்றி நன்றி. ஐயோ அப்பா வள்ளி மட்டும்தான் செவத்தப்பல இந்த அக்கா கருத்த. ஐயோ கடவுளே நீ என்ன சரக்க போட்ட. மிச்சம் இருந்தா சாப்பிட்டுட்டு பேசாம போய் படுத்துரு. நாடகத்தை கெடுக்காத சரியா. வீடு எங்கப்பா இருக்கு? ஓ வீடு எங்க இருக்குன்னு கமுதியா? கமுதியில இருந்து நாடகம் பார்க்க வந்தியாப்பா? அதுக்காக எதுக்காக வந்த? ஒழுக்கமா பேசாம தூங்கிரு. இல்லேன்னு வச்சுக்கவே மைக் எடுத்துக்கிட்டு ஒரே அடிச்சே அப்படியே உனைய பேசாம உட்காந்துரு. நாடகத்தை கெடுத்து போடாத. சரி இருக்கட்டும். ஆக கடவுளே இருக்கட்டும். இருந்துட்டாலும் கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரு தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு? வெட்டட்டு செந்தட்டு பொன்தட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் அடே விடுங்கண்ணே. அதான் உட்காட்டுப்பா. நீங்க உட்காருங்கப்பா. அதுதான் உட்காட்டும். ஆமாம் 10 வரலும் சரியாவா இருக்கு. என்ன பண்ண ஊருக்கு ஒன்று வந்து இப்படித்தான் வந்து சிக்கிறது முன்னாடி உட்காந்துக்கிறது. தாயே நீ பேசாமல் இருதாயே. ஆக தமிழ் என்று தட்டு திறக்கணும். அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. கைத்தட்டி அன்பு உள்ளதற்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும். இருந்தாலும் எந்த விஷயம் நீ கைத்தட்டாத எனக்கு அப்படி இருக்கு. சரி எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னா யாருக்குப்பா போட்டி? யாருக்கு? இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். ராமதாஸுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. நம்மளுக்குள்ள எதுக்கு போட்டி? ஆமா நம்மளாம் ஒன்னாவே இருக்கணும். இப்படியே இருக்கணும் ஒற்றுமையாவே. ஆமா ஆக பாருங்களே நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாருப்பா அந்த பையன்? மினி பாலமுருகனா? அவர் மினி பாலமுருகன்? இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்கன்னு. ஏய் அமைதியா என்ன சொல்ற? பிச்சு புடிய பிச்சு சாட்டை பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க. நீ எந்திரி கிளம்பு. நீ எந்திரி பின்னாடி பண்ணி சும்மா ஒரு தடவை தான் உனக்கு செய்வாங்க. ஓயாம சொல்லிட்டு இருப்பாங்க. எந்திரி போதும் உனக்கு சும்மா கடக்க முடியல. மூத்தரத்தை வாங்கி குடிச்சு போட்டு எங்க உசுர வாங்குறது. சரி ஆக அந்திருக்கக்கூடிய நாரத மகாமுனிவர் யாருன்னு சொன்னீங்க? மினி பாலமுருகனா? அது என்ன மினி பாலமுருகன்? குட்டையா இருப்பாரு அதனால. அப்படியா? சரி ஆக ரொம்ப சின்ன பையன்னு கேள்விப்பட்டு அப்படித்தானே? சின்ன பையனாலும் சேட்டையாமல? நல்ல சேட்டை. சேட்டையாமலப்பா? நல்ல சேட்டை. பெரிய சொரட்டையா? சேட்டையா? வெளியில வரட்டு. படிச்ச திம்முரா நாரத மகரிஷிக்கு திம்முரான்னு கேட்டேன். படிச்ச திம்முரு தைரியம் அப்படியா? உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல சந்தனமா? வெளியில வரட்டும் தம்பி. எதா இருந்தாலும் இன்னைக்கு அரைச்சிருவோம். ஆமா வந்திருக்கக்கூடிய நாரதர் மணி பாலமுருகனா? ஆனா நல்லா தூள் கலப்புறாருன்னு கேள்விப்பட்டனே. திறமை தொழில் திறமையில தூள் கலப்புறாராமல?
நீங்க வேற ஏதாவது கோர்த்து விட்டுருவீங்க. சரி, ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் மணி பாலமுருகனா வள்ளி கலையரசியா? நாரதர் மணி பாலமுருகனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. அந்த கூட்டம் இருப்பீங்கல்ல, அப்படியே இருப்பீங்கல்லண்ணே, யார் எந்திரிச்சு போயிடாதீங்க தயவு செய்து. ஆமாம், இந்த கூட்டம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம், முருகனுக்கு உகர்ந்த ஒரு நாடகம். அதே போல் இந்த நாடகத்தில் வந்து முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர அந்த திருக்கல்யாண காட்சி, மனக்காட்சியை நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கும் புண்ணியம். ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு நன்னாளாக திகழக்கூடிய நேற்றைய தினம் என்ன தினம்? தங்கப்பாண்டியன் நினைச்சா தான் எனக்கு அப்படி இருக்கு. ஏப்பா நேற்றைய தினம் என்ன தினம்ப்பா? உத்திரம். என்ன உத்திரம்? பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம்னு சொல்லும் பொழுதே எனக்கு அப்படி வருது. சரி, இருக்கட்டும். ஆக பாருங்களே, பங்குனி உத்திரம் என்றாலே முருகபெருமானுக்கு ஒரு உகர்ந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல ஒரு தினம். ஏன்னா இப்போ மாதத்தில் வந்து 12 மாதத்தில் 12வது மாதம் என்ன அப்படின்னா பங்குனின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் என்னது? உத்திரம் சொல்லுவாங்க. அதை இரண்டையும் சேர்த்து தான் பங்குனி உத்திரம் அப்படின்ற ஒரு சிறப்புக்குரிய நாள் இருந்துட்டாலும் இல்லை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பங்குனி உத்திர தினத்தன்று தான், அதாவது தெய்வத்திற்கு திருமணமான நாள், ஒரு நாள் சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திரம். அதே போல் இந்த முருகபெருமானாகப்பட்டவர் தாரகாசுரன், கஜமாசுரன், அப்படி எல்லாரையும் அப்படி அரக்கர்கள் எல்லாம், சூரபதுமன் அரக்கர்கள் எல்லோரையும் அழித்து விட்டு கடைசியில் எங்கே போனார்? தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் போகிறாரு. ஆக வந்து திருப்பரங்குன்றம் போனதுக்கு அப்புறம், அதாவது தெய்வேந்திரன் என்று சொல்லக்கூடியவர், அவர் வந்து அவருடைய பிள்ளைய பரிசா கொடுத்துருக்காரு. யாரைய? தெய்வ யானைய. அப்பேற்பட்ட தெய்வ யானைக்கும் முருகபெருமானுக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். அப்பேற்பட்ட பங்குனி உத்திரத்துக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள். இப்பேற்பட்ட தினத்தன்று நீங்களாம் வந்து கடவுளுக்குரிய நாள், கடவுளுக்கு திருமணம் ஆன நாள். அப்பேற்பட்ட நாளில் இந்த மக்கள் வந்து, இந்த பக்தர்கள் வந்து கண்டிப்பாக முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரதை பாருங்க இருந்து. சரிங்களா? சரி, அப்படி இருந்துட்டாலும் ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்து மசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கடந்தவர் யாருன்னா நாரத மகாமுனிவர். கீழே 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமிரு பிடிச்ச நாரதர் மணி பாலமுருகன் செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில வரட்டும் இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாய் போற்றக்கூடிய பசுமன் ஊனாமுத்திராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு பின்பு கதைக்கு சொல்வோம். ஏன்னா பிறப்பது ஒரு சம்பவமா இருந்து ஐயா புகழை மட்டும் தான் சாரும். அப்பேற்பட்ட நம்ம ஐயாவோட புகழை பாடி தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகன் சீமையிலே, எங்கள் தேவர் மகன் சீமையிலே, சீமையிலே தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே, கண்ட சேதுபதி பூமியிலே, பூமியிலே நிலமிகின்றவரா தெரிஞ்சுக்கராஜா, தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்கராஜா. நிலமிகின்றவரா தெரிஞ்சுக்கராஜா, தெய்வீக திருமகனா புரிஞ்சுக்கராஜா. தென்பாண்டி நாட்டிலே
வள்ளி நாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி ஜி.எம். கலையரசி அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டப்படுகிறது. ஐயா பாடலை பாராட்டி இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறது. எனக்கு பொன்னாடை போற்று மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் தாய்மார்களே காணாமே தாய்மார்களுக்கும் மற்றும் பசுமன் ஊனாமுத்துராமலிங்க தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் நன்றி 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 கிடந்த வணக்கம். மற்றும் தேவர் பாடலை பாராட்டி வாங்கினே இந்த பாடலை பாராட்டி பா. ராமகிருஷ்ணன் திமுக செயலாளர் அவர்கள் வள்ளி நாயக்கு ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்பு. தேவர் புகழை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் எங்களது மதுரை மதிச்சியம் தேவர் பேரவை சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம் 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 வணக்கம். இருக்கட்டும். அடுத்தாலும் பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும்ல. இன்னொரு சவுண்ட் எங்கிட்ட இருக்கு, இன்னொரு சவுண்ட் எங்கிட்ட ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. தம்பி தம்பி குட்டி தம்பி அம்பிட்டு செல்லுன்னா என்னன்னே தெரியல. ஆமா அதுக்கு படுற பாடு. ஏய் செல்ல மூடா மூடி வைடா. நீ போலையா, இங்கேதான் இருக்கியா? சரி. ஆக இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? தர்ம முனீஸ்வரரா? சரி. ஏன்னா அதாவது இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்றக்காக. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நம்மளாம் இப்ப வந்திருக்கோம் அப்படின்னா யாருடைய அருளால வந்திருக்கோம்? எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தர்ம முனீஸ்வரர் அருளால தான் இங்க வந்திருக்கோம். அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கெல்லாம் நம்ம வர முடியும். அதே சமயத்தில் இப்போ தர்மம், நான் அமைதியா இருங்க எல்லாருமே. இங்கிட்டு சத்தம் கேட்குது, அங்கிட்டு சத்தம் கேட்குது. ராமு சார். ஆக இங்க இருக்கக்கூடிய தர்ம முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது நம்மளுக்கு என்னப்பா கொடுப்பாங்க? மதன தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி. இப்ப முனீஸ்வரர் ஆலயம், இந்த முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது என்ன கொடுப்பாங்க நம்மளுக்கு? என்ன திருநீர் கொடுப்பாங்க? பிரசாதம். பிரசாதம் என்றாலே திருநீர். திருநீர் கொடுக்குறாங்க. ஆக திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம திருநீர் என்ன செய்வோம்? நீ தலையில கை வைக்காத, நீ கையெடு. நீ ஏனே திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? நெற்றியில இட்டு மீது இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். எங்க? நம்ம தர்ம முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம். ஆனா சிவன் ஆலயத்துக்கு போனா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நம்ம என்ன செய்யறோம்? நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவில் அந்த ஆலயத்திலே வச்சிடறோம். என்ன காரணம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க தெரிஞ்சா. அந்த அண்ணன் சொல்லிட்டாரு, சிவன் சொத்து குலம் நாசம். நல்லா படிச்சு. ஏன்னா நம்ம பகுதியே வந்து ஒரு படித்த அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி தான். அதுக்கு தான் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இதை கொஞ்சம் நம்ம நல்லா வாலிமை ஏற்றி வைங்க தம்பி. ஆக சேர நாடு வேலை முடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள்னா யாரு? ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம நாடு. அப்படின்னா ஆன்றோர்கள் சான்றோர்கள்னா நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி, படித்த அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம பகுதி. ஆமாம், அப்பேற்பட்ட பகுதிக்கு வரும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்துட்டாலும் இப்போ சேர நாடு வேலை முடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா அறிவாளினும். அறிவாளி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நாட்டு தொண்டை நாடு. இப்போ ஏற்பட்ட தொண்டை நாட்டில் அறிவாளிகள் யார் இருக்கா அப்படின்னா, இப்போ சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 63 நாயன்மார்கள். பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள் வாங்க.
இதில் 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனால தான் அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடுன்றாங்க. அதே போல் இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. இந்த உலக பொதுமுறை நூலில் வள்ளுவர் பெருந்தகைப்பட்டவர் 1330 குறள் கொடுத்துருக்காரு. 133 அதிகாரத்தை கொடுத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களை வகுத்து வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இப்படி நிறைய அறிவாளிகள் நிறைய மகான்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்னு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு போகிற எல்லா தெய்வத்துக்கும் போகிறோம், திருநீர் கொடுக்குறாங்க. திருநீர் கொடுத்து நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். ஆனால் சிவன் கோவிலுக்கு போட மட்டும் திருநீர் என்ன செய்கிறோம், நெற்றியில் இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை கோவிலே வச்சுட்டு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. அண்ணன் சொன்னார்ல, சிவன் சொத்து குலம் நாசம். சிவன் சொத்து குலம் நாசம்னா என்ன? அப்போ அந்த திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா ஈசனாகப்பட்டவர்? என்ன காரணம் அப்படின்னா, அண்ணே கொஞ்சம் அமைதியாக கேளுங்கண்ணே, சத்தம் எனக்கு மாறி இருக்கு. ஆக என்ன காரணம் பாருங்களே. அதாவது சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னா, சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கு பிறரால், அதாவது அடுத்தவரால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுமா. அதனால தான் சிவன் சொத்து குலம் நாசம். சிவனுடைய பக்தனுக்கு ஆபத்து ஏற்படுச்சுன்னா அடுத்தவனால ஆபத்து வந்தால் அவனுடைய குலத்தை நாசம் பண்ணிடுவாராம். அதனால தான் சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ தொண்டை நாட்டில் 63 நாயன்மார்கள் நம்மள, இந்த 63 நாயன்மார்கள் 41 நாயன்மார்கள் பிறந்த நாடுனோம். அதே போல் இந்த 41 நாயன்மார்கள் இங்கே பிறந்த நாடு. 41 நாயன்மார்களில் கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? கோட்புலி நாயனார். இந்த கோட்புலி நாயனாராகப்பட்டவர் ஒரு நல்ல வீரமான ஆள். எங்கே போனாலும் வெற்றியோடு வருவார். இப்படி வெற்றியோடு வரும்பொழுது நிறைய பொற்குவியலோடு வருவார். இந்த பொற்குவியலெல்லாம் நெருக்குவியலெல்லாம் மாற்றி அமைச்சு சிவனுடைய பக்தனுக்கு தானமாக மூட மூடையாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் என்ன செய்கிறாரு, போர் புரிய போகிறாரு. அப்படி போர் புரிய போகின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, அத்தா இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடாது, இது சிவனுக்குரியது. இந்த நெற்குயிலெல்லாம் நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் பயன்படுத்தக்கூடாது, இது சிவனுக்குரியது. அப்படி நம்ம அனுபவிச்சுட்டு அப்படின்னீங்கன்னா சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம்ன்றது. அதனால் இது சிவனுக்குரிய சொத்து, நீங்கள் அனுபவிக்கக்கூடாது, சிவனடியாருக்கு உகர்ந்தது. சிவன் பக்தர்கள் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. யார்? கோட்புலி நாயனார் போர் புரிய போகிறாரு. இவர் இங்கிட்டு போர் புரிய போகின்ற பொழுது சிவனடியார் கேட்குறாங்க அவங்க குலத்தை சார்ந்தவங்ககிட்ட கேட்கும் பொழுது இவர் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கன்ற, தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றாரு. ஆனால் அவங்க யாருமே குலத்தை சார்ந்தவங்க யாருமே இல்லைன்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இவங்களே அதை அனுபவிச்சுக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் போர் புரிய போயிட்டு பார்க்கும் பொழுது, அதாவது நாடே பஞ்சபாட்டில் கிடக்கு, பசி பட்டினி பஞ்சபாட்டில் கிடக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அப்போ தான் கோட்புலி நாயனாருக்கு கோபம் வந்துருச்சுங்க, அதிகமான கோபம் வந்த உடனே அவங்களுடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னம்மா அப்படி நாடே பஞ்சபாட்டில் கிடக்கே, எல்லா பசி பட்டினியோடு அப்படி கிடக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவன் பக்தர்கள் கேட்டாங்க, நாங்கள் யாருக்குமே கொடுக்கல, இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அவருக்கு ரொம்ப அதிகமான கோபம் பக்கத்தில் உள்ள வாளை உருவினார். வாளை உருவி அதாவது அவருடைய குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன், பச்சை புள்ள, சிறு வயது குழந்தை, அவன் அப்படி போகின்ற பொழுது அவனை கூட விட்டு வைக்கல. ஏன்னா சிவனுடைய சொத்தை அவங்களுடைய குலத்தை சார்ந்தவங்க எல்லாரும் அனுபவிச்சதுக்காக அவங்களுடைய குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சாரு. அதுலேயும் பாருங்கன்னா ஒரு சின்ன பையனை கூட விட்டு வைக்கல. அந்த பையனை அவங்க குலத்தை சார்ந்தவர் தான். அந்த சிறுவனை கூட விட்டு வைக்கல. அவனையும் தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடி கேட்குறாங்க, அண்ணா ஐயா இந்த குழந்தை எதுவும் தப்பு செஞ்சுச்சா, இந்த குழந்தை எதுவும் சாப்பிட்டுச்சா, இந்த குழந்தைய எதுக்கியா வெட்டணும், பாவம் பச்சை பிள்ளையா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குழந்தை சாப்பிடட்டாலும் இந்த குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாய் சாப்பிட்டு தானே பிள்ளைக்கு பசி ஆட்டிருப்பா, பால் கொடுத்துருப்பாள்ல, அப்போ இந்த குழந்தை கூட சாப்பிட்டதுக்கு சமம் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், ஒரு பச்சை குழந்தைய கூட விடலை கோட்புலி நாயனார். ஏன்னா சிவனுடைய சொத்தை அவங்க அனுபவிச்சதுக்காக
அவருடைய குலத்தவே வெட்டி எறிஞ்சிட்டாராம், குலத்தை நாசம் பண்ணிட்டாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெறப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, ஏத்துக்கிறீங்களானே? திருநீரா? திருநீர் எடுத்துட்டு போலாம். திருநீர் இட்டார் யார் கட்டார்? சிவன் கோவில் அப்படி சொல்றாங்க. அதுக்கிட்ட இப்ப போல காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருநீர் எடுத்துட்டு போனேன். ஏன்னா திருநீர் இட்டார் யார் கட்டார்? அண்ணே ஒரு விஷயம் சொன்னாரு, திருநீர் எடுத்துட்டு போகலாமா கோயில்ல இருந்து அப்படின்னா திருநீர் எடுத்துட்டு போகணும். தினமும் திருநீர் பேச. இப்போ திருநீர் நம்ம பட்டை அடிக்கிறதுல அவ்வளோ ஒரு புண்ணியமானது, அவ்வளோ ஒரு சிறப்பு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் அண்ணன் கேட்டதுக்காக சொல்றியாது என்னன்னு. இப்போ அதாவது சிவனுடைய பக்தன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு ஏழ்மையானவனை கஷ்டப்படுறவனை, தம்பி இதில் கொஞ்சம் நல்ல வால்யூம் ஏற்றுங்கப்பா, ஃபுல்லாக ஏற்றுங்க, கெயின் வைங்க, சத்தம் போடாமல் இருங்க, எனக்கு என்னமோ கேட்கவே மாட்டேது மணி இருக்கு. அதாவது சிவனுடைய பக்தன் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு கஷ்டப்படுறவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னைய பார்க்கல எனக்கு பாவமாக இருக்குப்பா, ரொம்ப ஏழ்மையாக இருக்க, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியான்னு கேட்க சிவன் பக்தன் கேட்குறாரு. அவர் சொல்லும் பொழுது அந்த ஏழ்மையானவன் சொல்றியா, என்னையா கேட்க போறீங்க, என்னையா சொல்ல போறீங்க சொல்லுங்கயான்னு கேட்கும் பொழுது, தினமும் அதிகாலையில இருந்து நெற்றி நிறைய அப்படி பட்டை போடுப்பா, பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை, அது சிவனுடைய சின்னம், இந்த திருநீரை இடு, நெற்றி நிறைய திருநீர் எடுப்பான்னு சொல்ல. யாரா? அந்த ஏழ்மையானவன சிவனடியார், சிவனுடைய பக்தன் சொல்ல. அப்ப அவன் சொல்றான், அட ஏங்க எனக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது, கடவுளுடைய நம்பிக்கையே எனக்கு கிடையாது, நான் ஏன் அதையும் பூசணி எடுத்து அப்படின்னு கஷ்டப்படுறவன் சொல்றியான். அப்பதான் சொன்னாரா, அப்படிலாம் பேசாத தம்பி, நீ நல்லா இருக்கணும், நீ சௌபாக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யற, திருநீர் நெற்றியில இடமாட்டேன்னு சொல்லிட்ட, ஆனா தினமும் திருநீரிட்ட நெற்றியாவது போய் பார்த்துட்டு வா, முகத்தையாவது போய் பாருப்பான்றாரு. இவன் என்ன செய்யற அப்படின்னா, ஏழ்மையானவன் அதை வேணா நான் செய்யறையா, எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு முதியவர் இருக்காரு, அவர் தினமும் என்ன செய்வாரு, நெற்றி நிறைய பட்டையை போட்டுட்டு உட்காந்துருவாரு, அவரை வேணா நான் போய் பார்த்துட்டு வாரு அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு, பாருப்பா நீ திருநீரிட்ட முகத்தை மட்டும் பாரு, நீ நல்லா இருப்பையா அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவன் வேகமாக போறேன். தினமும் அதிகாலையில் எழுந்து நல்லா குளித்து விட்டு அந்த முதியவர் முகத்தில் போய் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அவர் நெற்றி நிறைய பட்டையை போட்டு உட்காந்துருக்காரு. இப்படி தினமும் நாளுக்கு நாள் இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செய்யறாரு, முதியவரை பார்க்கறதுக்கு போறாரு. அப்படி போகின்ற பொழுது முதியவர் அந்த வீட்டில் இல்லை. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்குறாரு, எங்கத்தான் இங்கே இருந்த முதியவர் இருந்தாரே, பெரியவர் இருந்தாரே எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த பெரியவர் அங்கே போங்க மண் வெட்டிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல. இவர் வேகமாக ஓடியாந்தார். இந்த கஷ்டப்படுறவன் ஏழ்மையானவன் என்ன செய்யறான், அந்த திருநீரிட்ட முகத்தை, அந்த பெரியவர் முகத்தை பார்த்துடணும்னு வேகமாக ஓடி வந்து பார்க்கும் பொழுது இந்த பெரியவர் என்ன செய்யறாரு, அப்படி மண் வெட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி மண் வெட்ட 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 அவருக்கு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு, பெரிய புதையல் கிடைச்சிருக்கு. இவன் வேகமா ஏழ்மையானவன் கஷ்டப்படுறேன் வந்த உடனே நான் பார்த்துட்டேன் இருக்கேன். அவன் பார்த்துட்டேன்னு சொன்னது என்ன சொன்னியா, நெற்றியில் இருக்கக்கூடிய பட்டையை சொல்றியான். ஆனா முதியவர் என்ன நினைக்கிறாரு, தம்பி இங்க வாங்க, நீங்க பார்த்த விஷயத்த சொல்லிடாதீங்க, புதையலை பார்த்த விஷயத்த சொல்லிடாதீங்க, இதுல உங்களுக்கு பாதி பங்குதாரு அப்படின்னு இருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது, நெற்றியில திருநீர் அணிஞ்ச முகத்தை பார்த்ததுக்கே அவனுக்கு பாதி புதையல் கிடைக்குதுன்னா, தினமும் திருநீர் நம்ம பூசணும்னா என்ன, எப்படி நம்ம சௌபாக்கியமா இருப்போம் அப்படின்ற ஒரு சின்ன காரணம் என்ன, உதாரணத்துக்கு. ஆக திருநீர் பூசணும். திருநீர் இட்டார் யார் கெட்டான் இருக்காங்க, சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார், சிவாயம் என்று சித்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனேன்னு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இப்போ பெருமாள் கோவிலுக்கு போகிறோம், ஒரு சின்ன விஷயம், பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். பெருமாள் கோவிலுக்கு போகிறோமே கையில் என்ன கொடுப்பாங்க, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்களே, இந்த தீர்த்தத்தை கையில் வாங்கின வரைக்கும் தான் அது புனிதமானது, கையில் வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த தீர்த்தத்தை வாங்கினோடனே நம்ம என்ன செய்வோம், யாராவது சொல்லுங்க, தீர்த்தத்தை வாங்கி என்ன செய்வோம், கண்ணில் ஒத்தி கொண்டு அப்படி பருகிடுறோம். பருகி விட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம், தலையில் தடவிடுறோம். தலையில் தடவக்கூடாது, ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம்னா புண்ணியத்தை சேர்க்கத்தான் போகிறோம், பாவத்தை சேர்க்க போகிறோமா கிடையாதுல்ல. அப்போ பாருங்களே, இந்த தீர்த்தத்தை வாங்குறோம், கண்ணில் ஒத்தி கொண்டு அப்படி பருகிட்டு தலையில் தடவுனோம்னா எச்சி பட்டத்தை கொண்டு போய் தலையில் தடவுற மாதிரி. ஏன் அப்படின்னா, நம்ம தலைக்கு மேலே தீர்த்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று வைப்பாங்களே, அதுக்கு பேர் என்ன, யாராவது சொல்லுங்க. பெருமாள் கோவிலில் தலைக்கு மேலே ஒன்று வைப்பாங்களே, அதுக்கு பேர் என்னப்பா,
கும்பம் அண்ணே நீங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. சரி, ஆக சடாரி என்று சொல்லக்கூடியதுக்கு பேர் பெருமாள் கோவிலில் தலைக்கு மேலே கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அதுக்கு பேர் சடாரி. அப்போ இந்த ஜடாரி என்பது பெருமாளுடைய திருவடின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெருமாளுடைய திருவடியை நம்ம தீர்த்தத்தை வாங்கி இப்படி சாப்பிட்டு தலையில் தரணும். எச்சி பட்டதை தலையில் வச்சதுக்கப்புறம் பெருமாளுடைய திருவடியை தலையில் வச்சா அது பாவத்துக்கு சமம் தானே. நம்ம புண்ணியத்தை வச்சுக்கிறோம், அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. ஆமாம், தலையில் தடவக்கூடாது. நம்ம கண்ணில் ஒத்திக்கொண்டு பருகணும், அதோட விட்டுறணும். ஏன்னா பெருமாள் கோயிலில் அப்படி ஒரு சிறப்பு. அப்போ தான் நம்ம அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். மணி ஆகிட்டே இருக்குது, நாரதரை சந்திக்கணும்ல. அதனால் என்னப்பா, எந்த கோவிலுக்கு போனாலும் திருநீர் பூசலாம். சிவன் கோவிலுக்கு போனாலும் திருநீர் பூசலாம், கையில் எடுத்துக்கிட்டு போகலாம், வீட்டுக்கு கொண்டு போகலாம். அங்கேயே வைக்கணும் அவசியமே கிடையாது. அது அப்படி சொல்லிக்கிறது. குலநாசம் குலநாசம்னா என்ன, நம்ம குலத்தை நாசம் பண்ண போகிறது கிடையாது. அது ஒரு காரணம், அந்த கோட்புலி நாயனார் அந்த ஒரு காரணம். ஆமாம், அப்படி இருந்துட்டாலும் நம்ம தேவர் பாட்டு பாடுவோம். இன்னொரு பாட்டு, குன்றக்குடி முருகையா குறைகளை தீரையா அப்படின்ற ஒரு பாடல்ல அருமையா மெட்டு அமைச்சிருக்காரு. யாரு, எங்க அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். அவர் பாடிய பாடலை பாடுவோம். பிடிங்க இனிப்பே அப்படியே. அப்பனட்டு சீமையிலே கண்டெடுத்த தங்கமடி முத்திராமலிங்கமடி எங்கள் குல தெய்வமடி. அறிவும் நல்ல அன்பும் வல்லமும் நல்ல பண்பும் தேவர் மகான் சன்னதி நான் கண்ட நிம்மதி. தேவர் மகான் சன்னதி நான் கண்ட நிம்மதி. ஏ அப்பனாட்டு சீமையிலே கண்டெடுத்த சிங்கமடி முத்திராமலிங்கமடி எங்கள் குல தெய்வமடி. ஒரு ஐயப்பன் மீது ஒரு பாடல். நன்றிப்பா, நன்றி. ஆமாம், எங்கள் வள்ளியம்மையாருக்கு தான் அழகாக இருப்பாங்க. அவங்க கண்கள், அவங்க உதடு உண்மைக்குமே அந்த அம்மனை பார்த்த மாதிரியே இருக்கும். அதை அம்மாவை பற்றி வர்ணிச்சுட்டு இருந்தாலும் என் ஆளை பற்றி நான் வர்ணிக்கணும்ல. எங்கள் மாமா இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. ஏய் ராமதாஸ், நீ நானும் அந்த செய்யாமங்கலம் முக்கு ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கவா ஒரு லூசுண்டு கருமத்தில் என்னைய பார்த்தாலும் காசு போடு, உன்னைய பார்த்து காசு போட மாட்டாங்க. நீ அப்படிப்பட்ட ஆளா சொரட்ட நீ என்ன? ஏய், என்னை நம்பி நீ வந்தன்னு வச்சுக்க, நீ இருக்க வேண்டிய இடமே வேற. ஐயா, நீ தான் சுடிதார் போட்டுக்கிட்டு ஆடு, நான் தான் கைப்பட்டி வச்சு வாசிக்கிறேன். 5 பத்து கிடைக்கு. வேணா அவனை இதில் வாசிக்க சொல்லுவோமே, கூலிச்சாமியே தீப்பந்தத்தில் காமிக்க சொல்லுவான். ஒத்து உதவ கூப்பிடுவான் கூலிச்சாமி. அதுதான் லாயக். அதனால சொல்லவா, வாய் எடுக்காம ஊதுவேன். அப்படிங்க மாமா. எங்கள் மாமா வருவாரா? மாமா வருவாரா? இங்க எந்த மாமா வேண்டாம், என்னைய சொல்லிட்டு 40 மாமா வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு மாமா. ஏய் அந்த நோட்டர்ரா
ஏன் மைச்சிட்டு இருக்கிற கவலையா உட்காந்துருக்க எதையும் பறி கொடுத்துட்டியா உன்னை பார்த்த கிளுகிழப்ப வேணுமாப்பா வாங்கிறாத துறப்பாண்டி ஏத்தா முதல்ல ஓட்ட கிளுகிழப்ப கிளியில் ஆசைப்பட்டு வாங்கிறாத மிச்சர் போடு ஏ போயிரு. மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா எப்பத்தான் கல்யாணம் சொன்னாகாதா ஒரு திக்குல செஞ்சது போல உன் தீகம் அம்மாடி உன் தோல்வில சாஞ்சது போல ஒரு எண்ணம் ஆத்தாடி ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா எப்பத்தான் கல்யாணம் சொன்னாகாதா ஒரு திக்குல செஞ்சது போல உன் தீகம் அம்மாடி ஒரு தோல்வில சாஞ்சது போல ஒரு எண்ணம் ஆத்தாடி ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாகாதா எப்பத்தான் கல்யாணம் சொன்னாகாதா அப்படி இல்லை அவர் ஏதோ ஒன்று பார்த்து நோங்கிட்டாப்புல அதான் கை தட்டுறாப்புல ஆ. ஆனால் நோங்குனாலும் வீங்கினாலும் இங்கே 10 பைசாக்கு பிரேசு நம்மள ஏண்டி உங்கள் பேண்ட்டுக்குள்ளே என்ன கிடக்கும் அதுதான் இங்கேயும் கிடக்கும் அறுத்து வாயில் வச்சாங்க ஆ, மாமா சொல்லு நாங்கள் இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவோலுக்கு ஆத்தாடி கிளம்பிட்டாங்க. இப்படி கிளம்பிட்டாங்களே என்ன பொம்பளை வந்தாலும் பாதுகாப்பு இல்லை பொம்பளை மாதிரி வந்தாலும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு அவன் கூலிச்சாமிக்கு அடியே கூலிச்சாமிக்கு 5 வத்தை கரெக்ட் பண்ணா பாதுகாத்துக்குறேன்ல. யாரு நீ தான். அவன் ஆள் பார்க்குறதால அவன் எட்டி எட்டி பார்த்துட்டு போயிடுறான் அப்பப்போ. நேற்று மதுரை பக்கத்தில் வண்டி டோல்கேட்டில் நின்றியே. ஏய் வண்டி டோல்கேட்டில் ஒரு 9 மணி போல் நைட்டில் நின்றிய நீ தானா? ஏய் நான் இல்லை அதை அக்கா முத்துராணி. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்ன அப்படி என்ன விஷயம்? கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வர நீ வர கண்ணி பண்ணாக்க ஏன் இவன் உடம்பு பார்க்கையில் 5-6 பிள்ளை பெத்த மாதிரில இருக்கு. என்னை பார்த்தா நான் தொகண்டு போயா கிடக்கு. இல்லை ஆ பூரா மேலே கீழேமா வீங்கி போயிருக்க. அப்படி இல்லை முந்தித்தே மூடி மூடி மறைச்சு. புழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் இருக்க. இப்பெல்லாம் எதையும் மறைக்கிறது கிடையாது. ஆண்டையும் கொடுத்த சொத்தை ஆளுக்கு 4 குத்துண்டு கிளம்பிட வேண்டியது. என்னத்த என்னங்க செத்து போனா மண்ணு திங்க போது தீய திங்க போகுது. சுதாகர்லாம் தான் சும்மா அந்த ஆத்துக்காட்டில் ஆசையை நிறைவேற்றணும். என்ன மாமா பாத்ரூம் பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறியான். சரி நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறியா? அவனுக்கு என்ன முடியுதோ செய்யட்டும். அப்போ விடாதரா. எதுக்கு கத்துவே கதறுவே? ஏ தோழி தோழி இப்ப வருவாரு கண்டார ஓலி. என்ன இப்படி இருக்கு ஏன் நல்லா தானே இருக்கு. ஏறி இருக்கு ஒரு குடி இறங்கி இருக்கு என்னவா காவாலி பயலுக்கு கடிச்சு வச்சுட்டாங்க. உனக்கு மாதிரி அவங்க கடிக்கிற வரையும் சொரண கட்டு போய் கிடந்த அடியே உனக்கு மாதிரி இல்லைன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு போறான். இதை மூடிட்டு போய் மூத்திரத்தை பேசிட்டாப்போ எனக்கு மாதிரி வரணும்னா இருக்காம எனக்கு மாதிரி வரணும்னா நீ நான் சொல்றத செய். என்ன செய்யணும்? 2 துண்டை சேர்த்து வை. உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வரவே வேணாம். உள்ளதை வச்சு நல்லது பண்ணா போதும். முதல்ல ராதா என்ன இந்த உலகத்திலேயே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுற விஷயம் என்ன தெரியுமா? என்ன அழகு மட்டும்தான். ஆ. ஆனா அழகு இருக்கலாம், அதுவே நமக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடக்கூடாது. இப்ப அழகா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. எனக்கும் உனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல. சரி ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல. எங்க புழக்கணும் அங்க சரியா புழப்பேன். இதை முடிக்கிட்டு நீ புழக்கிற இடத்துல போல கூறுகட்ட முண்டை முகரைய பாரு. முதல்ல ஐயா அதடி ஒரு பொம்பளை கிட்ட என்ன கேட்குறோமோ அதை சொல்றது இல்ல. ஒழுக்கமா படுத்துரு எடுத்து எரிஞ்சே உருவேன்.
என்னடி எல்லா விஷயத்தையுமே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. 1000 நண்பர் 1000 நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலும் நான் குடஞ்சல நீ கையோடு கூட பாப்ப உன்னைய குடஞ்சு நான் சங்கத்தில் அவதாரம் கட்டதுக்கு 1000 நண்பர்கள் இருந்தாலும் சில விஷயங்களை உயிர் நண்பர்கிட்ட மட்டும்தான் பகிர முடியும். கண்டிப்பா. அதே போல 1000 தோழி இருந்தாலும் சில உண்மையான விஷயத்த உயிர் தோழிக்கிட்ட ஐயா சொல்ல இல்ல நான் சொல்லிடுவேன், வீடியோ ஓடுதுன்னு பாக்குறேன். அதனால ஒண்ணு ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க தான். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்லு. நீ என் உயிர் தோழி தானே? கண்டிப்பா. என் மனசுல உறுத்துற விஷயத்த உன்கிட்ட கேட்கலாம் தானே? உனக்கு என்ன உறுத்துதோ அதை படக்குன்னு கேட்டுரு. ராதா என்னப்பா? மண்டை அரிச்சிச்சுன்னா மண்டையை சொரியலாம். ஓம் போ சொல்லிடுவேன். நானும் வீடியோ ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறேன். சரியா? ஆமா. வயசு கண்டியா? இல்ல வல்ல இல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? கவலைப்படாத, என்கிட்ட மருந்து இருக்கு. என்ன மருந்து? மெடிக்கல் எல்லாம் மருந்து சொல்லல. வேற உன் வீட்டுல ஆடு மாடு இருக்கா? வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை மாடு? ஏய் தடவாதடா சொல்றட்ட போடாடு முதல்ல. எத்தனை மாடு? 5 ஆடு 10 மாடு வச்சிருக்கிறேன். போதுண்டி. என்ன? 5 மாடு போதும். நீ நாளைக்கே வயசுக்கு வந்த மாதிரி தான். என்ன சொல்ற? மாடுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல. மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல, டப்பு டப்பு. ஐயா தெரியுமே எனக்கு. என்ன ஆடு அலங்காரம்லாம் அழகா பிக்கப் பண்றீ ஆளுகள் என்னவா? ஆல்ரெடி பிக்கப் தான். யாரு? இன்ன வரைக்கும் நீ எங்க போன? பொம்பளை ஸ்கூட்டி வச்சுட்டு வந்திருக்க. சீ நல்ல பையன் கெடுத்து விடாத. யாரு? கோழி கூவுது பாரு. நானும் உன்னை விட பெரிய சுரட்டை. ஏய் பொட்டை கோழி கூவுது. எதுக்கு? சாவல கூப்பிடுது பாரு. உன்னை ஜோலி வாக்க போயிட்டு வா. நான் அதுக்கு போக சரி சரிடி. என்ன உன் வீட்டுக்காரர் முனியாண்டி எங்க போயிருக்காப்ல? யாரு? அந்த ஆளு இன்னைக்கு வராப்ல மினியாண்டி. அப்படியா? ஏய் ராதா என்ன மனசுக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. என்ன அவுத்து போடுத்துடி? எதுக்கு புழுக்கமா இருக்கு? நீ நான் அவுத்து போடுறதுல மைத்திரக்காரர் என்ன சொல்லி வாக்கத்துக்கு பாத்துட்டு போறாங்க. இப்ப எனக்கு காசா பணமா? ஏற்கனவே டீ குடிக்க வந்தாலும் ஒரு மாதிரியாவே வாத்தாப்புல. இங்க எதுக்கு ஆளு மேல கிளம்பு வரச்சு விட்டேன். சரியா? அந்த ஆளு எண்ணெயை பார்த்துட்டு சீனியும் போடாம வெறும் காப்பியை கொண்டு வந்து கொடுத்து. எங்க ஜாக்கெட்ல எங்க தைக்கிற நச்சு தைச்சு போட்டுற? எப்படி இருக்கு? பின்னழகு முன்னழகு தூக்குது ஆளு. எப்படி இருக்கு? சூப்பர். சும்மா இல்ல, உனக்கெல்லாம் டெய்லர் தப்பா. இந்த ஆரம்பத்துல சொன்னீங்க முன்னால ஜாக்கெட் போடாம கதவு வச்சு அந்த தானா? அந்த டெய்லர் வேற. அந்த டெய்லர் சோளங்குடி டெய்லர் இது வந்து கொத்தனார் தச்சது. ஏய் ஜாக்கெட் டைலர் தான் பக்கத்துல கொத்தனார் கிட்ட தைக்கிறேன். என்ன கொத்தனார் எதை பிடிச்சிட்டா பாரு. டெய்லர் டேப் வச்சிருப்பாரு. அவரும் டேப் வச்சிருப்பாரு. நம்ம ஆளு மட்டக்கம் வச்சிருப்பாப்ல, மணியாசை போட்டு மொழி அடிச்சிருப்பாப்ல. சரி சரி. ஒரு கொத்தனார் வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். கொத்தனாரா? நான் கொத்தனார் வச்சிருக்கல, கொத்தனார் தான் என்ன வச்சிருக்காரு. அது சரி. ஆமா என்ன மனசுல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் சங்கடத்துல பேசுறீ என்ன? ஆமா சங்காட்டமா தாண்டி இருக்கு. சங்க ஆடமா சங்கத்தை பத்தி நீ பேசாத. இல்ல சங்காட்டமா இருக்கு. எதுக்குன்னு கேக்குறேன். வாழ்க்கை வெறுத்துருச்சுடா. ஏன் வெறுத்துருச்சு உனக்கு? மருந்து குடிச்சு சாகலான்னு கூட செத்துறாத. உன்னை வச்சு பல பேர் பொழைக்கணும். அப்படி போறப்ப ராதா செல்வி உயிர் தோழி இல்லவா நீ? ஆமா. மருந்தெல்லாம் எடுத்து குடிக்க போயிட்டு செல்போன் ஆன் பண்ணி உன் போட்டோவை தாண்டி பார்த்து. ஏன் எதுக்கு? உடனே ராதா செல்வி சாகர் என்னத்தை விட்டுட்டேன். எதுக்குடி? பாசம் இல்ல மாமா, நம்மளோட உதுத்த முண்டே உயிரோட தெரியுது. நம்மள விளக்க மாதிரி பிஞ்சு வயிரும் உள் விளக்க மாதிரியும் வெளி விளக்க மாதிரியும் சேர்த்துக்கிட்டு அடிப்பேன் உன்னைய. சொல்லு. எனக்கு என்ன குறைச்சலா இருக்கா? அதேங்கப்பா இந்த தொப்புல முதல்ல 3 உரக்கணி மாதிரி 40 கிலோ அரிசி போட்டு ஒத்தால ஆட்டலாம் போல. ஆட்டாலே சும்மா இருக்கேன். உனக்கு ஒரு பொம்பளை நல்லா பின் குத்தியா இருந்ததெல்லாம் மறைச்சிக்கிட்டு வந்தேன். பிளேட போட்டு சேவி சவச்சிட்டு வந்திருக்கியாடா? வளவளன்னு இருக்கடாப்பா. 750 ரூபா பாடி ஸ்ப்ரேடி. ஹெவியா அடிக்காத. மேல அடிக்கிறதோட இங்க அடிச்சீனா அப்படிதான் சுத்தமா வந்துடும். எனக்கு நெஞ்சில மட்டுமா முடி. விடுவா. அம்மா ஏய் காவலுக்கு அம்மா வரதுக்கு முன்னால இடத்துக்கு தலைவி வருவாங்க. என்கிட்ட பேசுற மாதிரி தப்பு தப்பா கிண்டல் கேள்வி எதுவும் பண்ணக்கூடாது. நான் தப்பான பெண். அம்மா ரொம்ப கோபக்காரவங்க. அதான் தப்பான இல்ல நீ தப்பான ஆள் கிடையாது. ஏதாவது பேசணும்னு வச்சுக்க அம்மாட்ட சொல்லி வேலையை விட்டு நீக்க சொல்லிடுவேன் உன்னைய. என்ன விளையாடி ஜாம மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னவா கம்பு கொடுக்க ஐயா ஓரமா இருந்து என்னத்தை பாக்குறாரு. என்ன வேணும்னு கேளு அவருக்கு. அவர் என்னத்த பாக்க, அவர் வாக்காதான் நீ வாக்க போறாப்புல. விடு கேட்டு பாருங்க ராதா. என்ன உனக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது நவுண்டுகிட்டே இருக்குடி. ஸ்ட்ராங்கா வைக்கணும். வச்சியா இல்லையா? கொக்கி கலண்டுருச்சு. இந்த ஜெயராஜிட்ட போய் ஒரு சுதி சேர்க்கிற கல்லு வச்சிருக்கேன். ஏன்னா அவன் உளியவே வச்சிருக்கான். இந்த பிள்ளைக்கு மாட்டினான்னா மாட்டாட்டான்னு. ராமதாஸ் வாங்க. நீ பொம்பளை தானே? எங்க என்ன மாதிரி எடுத்து காட்டுவா? ஆத்தாடி உன்ன மாதிரிலாம் என்னால எடுக்க முடியாதுப்பா. நான் எடுத்தேன்னா உயிரோட இருக்கும் செத்துருவேன் நான் அதோட. சரி சொல்லு. அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போமா. ஏண்டா ஒத்த நெளிவு காண்டி ஒரிஜினல் போடி அங்கிட்டு. அம்மா அம்மா அம்மம்மா அம்மம்மா அம்மா. எல்லாரும் தனியோடி காலம் வாழ வேண்டும். யாருமாவா அந்த பெண்? ரொம்ப தங்க ராணி வாருங்க கெட்டப்ப.
என்னடி தூக்கிக்கிட்டு அடிக்கிறீங்க? அம்மா நல்லா இருக்குடி. அம்மா உண்மையிலே சொல்றேன் அம்மா தங்கராணி, அம்மா உண்மையிலே நீ தங்கமா இருக்க. உங்களை ஆசீர்வாதம் நல்லா இருக்குதா. உண்மையிலே உன்னுடைய ஆடை ஆபரணங்கள் அருமையா இருக்கு, அழகா இருக்குடி. நல்லா இருக்குல்ல? உங்க புண்ணியத்துல சௌக்கியம். நல்லா இருந்தா நீடோடி காலம் வாழ வேண்டும். என்னோட அப்பா வந்தாரா? என்னம்மா சொன்னீங்க? ஏண்டி என்ன பத்தி என்ன சொன்னீங்க? என் அப்பா வந்தாரா? என்னம்மா ஏண்டி அப்பா போய் வந்தாராம் கேக்குறீங்களே? ஏன் அப்பா கிட்ட போற அளவுக்கு நான் லொப்ப முண்டையா? அப்பா அப்பே நொப்ப பையனா? சரி இருக்கட்டும். அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. கண்ணுக்கு கருத்து திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், ஆமாம்மா. திணை காவலுக்கு செல்ல வேண்டும், காவல் செல்ல வேண்டும். மண்டபத்துக்கு போக வேண்டும். ஆமாம்மா. ஆளுலம் சோ ஆளுலம் சோ ஆளுலம் சோ ஆளுலம் சோ என்ற ஆகார மகார ஓ மொகர கிராம கூடி இருக்கும். பெண்களா சேர்ந்துருக்கோம். ஆமா, இன்னைக்குத்தான் உண்மையான பெண்களா சேர்ந்துருக்கோம். ஆமா, ஒரிஜினல்ல டூப்ளிகேட் கிடையாது. கிராஸ் இல்லையா? லக்க மாதிரி குஞ்சங்க அடிச்சு அடிச்சு வலிக்குதுல. அடிச்சுட்டான் சரி, ஆக அப்பா என்ன சொல்லிருக்காரு? காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்கணும் அம்மா. கன்னி பெண்கள் காவல் பார்க்க. கன்னி பெண்கள் கன்னி பெண்கள் காவல் பார்க்கறது சரி. கன்னி பெண்கள் நாம பாக்குறது சரி. பருவமடையாத பெண்கள் வந்திருக்காங்களே, அதான் சொல்றேன். ஏய் சரி சரி இருக்கட்டும். ஆக பரவ வந்துகிட்டே இருக்கம்மா. புத்த எத்த ஆக்கணும். கன்னி பெண் தானேம்மா. கன்னி பெண் சின்ன சிறுசுக்கு தானே இன்னும் சிறுசு மனசு அப்படித்தான் அழைப்பாங்க. சரி இருக்கட்டும். அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஆடிப்பாடி சந்தோஷமா வரட்டு சொல்லிருக்காரு. ஆடிப்பாடி பருவிய சந்தோஷமா வரட்டு சொல்லிருக்காருல. அழகா இருக்கீங்க, சரி நன்னா பாடுறீங்க, சரி உண்மைக்கு அம்மன் மாதிரியே இருக்கீங்க. சரிதா. உங்க அழகான பொற்பாதத்தினால அபிநயத்தோட ஆடிக்கிட்டே பறையோட்டம் இன்னும் அழகா இருக்கும் தான். அப்படியா? பாடிடலாமா? ஆடிடலாம். ஆடிடலாமா? வள்ளி ஆடலாமா? ஆடலாம்ல மாமா? வள்ளி ஆட. மஞ்ச சட்டை மாமா இம்ம எந்திரிச்சு ஓக்காரு முதல்ல இழுத்து படுத்துக்க அப்படியே பள்ளி உண்ட பெருமாள் அழக்கா ஆடுன்றியா? நல்லா 5 வரலையும் காட்டி தோலை ஒரு மாதிரியா தெரியுது. என்ன பண்ணாரு? சரி பாடிடலாமா? ஆடலாம். நான் ஆட வேண்டால் ஊர்ல கண்ணு ராமதாஸ் ஒரு சனம் இருக்காது, ஊரா ஓடி அப்பா ஆவடைய ஊத்திங்க ஒரு சனம் இருக்காது. மாமா பாடட்டும். ஆடுன்னா மைக்கிட்டே நிற்கிறேன், அங்கிட்டு போங்க, நான் ஒரு ஒருத்தர் ஆள் போதும். போங்க, ரெடியா இருங்க, அங்கிட்டு போய் ஆடுங்க, நான் பாடுறேன். வீட்டுக்கு போக சொல்றீங்களா? மைக்கிட்ட இருந்தா பாட போறீங்கன்னு நினைச்சேன்.
வந்தேன் பேரு பெற்ற சென்னையிலே பரிசு பல வாங்கி வந்தேன் நடைய மாத்து அத்தா என்ன பார்த்து அடைய கூத்து அசையுது உன்ன போல நாத்து அசையுது உன்ன போல நாத்து இந்த நாகு இது நாகு இது நாகு நடைய மாத்து ஏ அத்தா என்ன பார்த்து ஆடுறிய கூத்து தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் வந்து வரட்டுமா ஒரே வட்டம் ஆலோலம் 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 ஆண்டவம் ஓடிடும் அருணாகம் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வண்ண வண்ண பறவைகள் பிடிவாதம் வண்ண வண்ண பறவைகள் பிடிவாதம் அப்பா போயிட்டு வரவா மாமா ஏ ராமதாஸ் மாமா சொல்றி அன்னைக்கு வந்து 4-5 பேர் உள்ள இருந்து வர்றாங்க அது கூலுச்சாமி ரூம்ல உலக செய்யணா சரணம்
பெயர் கொண்ட நாயகனே பேர் கொண்ட நாயகனே மச்ச குர்மபதார வாமனனே மச்சன் ரட்சக பெயர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகம்பா நாராயண ஓம் நமோ நாராயண அச்சுதனே முகம்பா ஆனந்த ஸ்ரீ வைகும்பா மச்சமி கும்ப குந்தன் மச்சமி கும்ப குந்தன் மலரே திருவருளே இருகளையே உலக சயனா சரணம் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா நாராதாசம் ஒன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரன் ஒன்றி மகேஸ்வரனில் ருத்ரன் ஒன்றி ருத்ரனில் சூன்றி விஷ்ணுமில் பிரமாதொன்றி அண்டசம் சராயசம் சிவதசம் உறுப்பிசம் என்று சொல்லக்கூடிய 4 யோனிகளும் 7 வகை தொற்றங்கள் தேவர விலங்கு நீர்வன உருவன பரமன தாவரம் என்று சொல்லக்கூடிய 7 வகை தொற்றமும் 84 லட்சம் ஜீவராசிகளை முடிக்கப்பட்ட என்னெந்த பிரமாவை கண்டு அல்லாசி பெற்றுக்கொண்டு ஆயக்கல்கள் 64 சொந்தக்காரி இந்த கலைவாணி அப்புறப்பட்ட தாயும் துருட்டு நேராக என்பாட்டன் பெருமாளை கும்பருக்காக திருப்பாடு சென்று என்னுடைய வாட்டையும் பெருமாள் மகாவிஷ்ணுவை கண்டு அல்லாசி பெற்றுக் கொண்டு உலகெல்லாம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவள் எங்பாட்டி மகாலட்சுமி அவளையும் துருட்டு நேராக சிவபெருமானை கண்பருக்காக கைலாயம் என்று அந்த சிவனை கண்டு அன்னை ஆதிபராசக்தியையும் துது வெட்டி நேராக இப்பொழுதும் வந்து சேர்ந்தேன். நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்து தங்கக்கூடாது மீறி தங்கினேன் என்றால் என்ன சரசகப்பட்டது 1008 துக்களை விடுத்து ஆகியவை கழகமெங்கே 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 என்று வந்து கொண்டிருக்கின்ற வேளையை அற்புதமான இடத்தில் அள்ளல்வோம் வல்வினைவோம் அன்னை வீட்டிலே பிறந்த தொல்லைவோம் போகா துயரமும் நல்ல அதிக மாமரடை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விளையாறை கைதோதும் என்ற அலட்சியமாக கழகம் கிடைக்கும். ஆக அந்த விளையாறை எப்படி நாம் கைதொழலாம் என்று பார்த்தால் நாரதா தம்பி மணி பாலமுருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது போல தம்பி சின்ன வயசு பிரிட்ஜ் வாங்குவார்னு ஏற்கனவே கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நம்ம ஸ்பாட்டில் போய்ட்டு நாங்கள் நாடகம் புக் பண்ணும்போது தம்பி இருந்தார். மணி பாலமுருகன் சொல்லி புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நான் உடனே யூடியூப்பில் போட்டு பார்க்குறேன். தம்பி அப்பயே வந்து சிறப்பாக அந்த யூடியூப்பில் வந்துட்டு நிறைய பாடல் பாடியிருந்தார். அவருக்கு நம்ம ஊருக்கு இன்றைக்கி வந்திருக்காரு. நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டப்படுகிறது. தம்பி வாழ்த்துக்கள். புகழாரம் சுட்டிய கிராம மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று சொல்றது வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளுடைய தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கு கம்பி வேலி அமைத்த அன்புக்குரிய அண்ணன் ஞானகுரு அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அன்போடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக இருந்தாலும் கூட அந்த விளையாடின் புகழை பாடி நம் உலகத்திற்கு நாடலாம் என்று பார்த்தால் முறையில் சத்தம் கேட்காமல் கைதட்டக்கூடிய அன்பு அண்ணா அவர் ஒருவருக்கு மட்டும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கிளர்ந்த வணக்கம். ஆக அற்புதமான இடத்தில் அந்த பிள்ளையாரை நாம் கைதொழுதாலும் கூட உலகில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம், அப்பேற்பட்ட திருமணத்தை காண்பதற்காக பல கோடி தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் அங்கு கூட திருமணத்தின் போது ஒரு பக்கம் மேலோங்கியும் ஒரு பக்கம் தாழ்ந்தும் இருந்ததாக இந்த உலகமாகப்பட்டது. இப்படி ஒரு பக்கம் மேலோங்கியும் ஒரு பக்கம் தாழ்ந்தும் இருக்கிறதே என்பதை உணர்ந்த அகத்தியனாகப்பட்டவர் பொன்னி நதியை கடப்பதற்காக வருகிறார். வருகின்ற பொழுது நதியே சற்று வழியை கொடு, வழியை கொடுத்தா என்றால் உன்னை நான் தாண்டி சென்று விடுவேன். சென்றவுடனே
மீண்டும் நீ ஒன்றாக இணைந்து கொள்வாய் என்று கேட்டார். ஆனால் அந்த நதியாகப்பட்டது வழியோ கொடுக்கவில்லை. வழியை கொடுக்காத ஒரு காரணத்தால் தன்னுடைய கமண்டலத்தில் பிடித்தார், அடைத்தார். அடைத்தவுடனே உலகமாகப்பட்டது வறண்ட நிலையில் காட்சியை கொடுக்க ஆரம்பித்தது. ஆகா, இதை கண்ட விநாயகராகப்பட்டவராக இப்படி விட்டால் உலகம் என்பது அழிந்துவிடும் போல என்பதை உணர்ந்து காக்கையாக தன்னுடைய உருவத்தை மாற்றி அகத்தியர் முன்னமர்ந்து கமண்டலத்தை சாய்த்தார். சாய்த்தவுடனே விரிந்து ஓடியது. அப்பேற்பட்ட விரிந்து ஓடக்கூடிய நதிதான் இன்றும் காவேரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நதி. அந்த நதிக்கு ஒன்று விநாயகப் பெருமானும் அகத்தியரும் பெருமையை தேடி தந்தார்கள். அப்பேற்பட்ட முறையில் நாமும் பெருமையை தேடலாம் என்று பார்த்தால்